நண்பர்களே, இன்று உலகில் கோடிக்கணக்கான மொபைல் போன்கள் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு போனுக்கும் ஒரு தனித்துவமான அடையாளம் எதிலிருந்து கிடைக்கிறது? அதன் சிம் கார்டு, சிஐஎம் கார்டு. அதே போலத்தான் கோடிக்கணக்கான மனித உடல்கள் இருந்தாலும் உங்களை நீங்களாக அடையாளப்படுத்துவது உங்களின் நப்ஸ் எனும் டிஜிட்டல் சோல். இந்த ஆன்மா அல்லது நப்ஸ் என்பது என்ன? இது இறைவனின் ஒரு ரகசிய கட்டளை. திருக்குரான் கூறுகிறது, நபியே, அவர்கள் உம்மிடம் ஆன்மாவை பற்றி கேட்கிறார்கள். நீர் கூறும், ஆன்மா என்பது எனது இறைவனுடைய கட்டளை எழுதாகும். அல் குரான். தொழில்நுட்ப ரீதியாகச் சொன்னால் உங்கள் உடல் எனும் ஹார்ட்வேர் இயங்குவதற்கான சோர்ஸ் கோட் தான் இந்த ஆன்மா. இந்த சிம் கார்டு எப்போது உங்கள் உடலில் பொருத்தப்படுகிறது? நபிகள் நாயகம் அவர்கள் கூறியுள்ளார்கள், உங்களில் ஒருவர் தாயின் வயிற்றில் 120 நாட்கள் இருக்கும்போது இறைவன் ஒரு வானவரை அனுப்பி அவருக்குள் உயிரை, ஆன்மாவை ஊதச் செய்கிறான். அப்போதே அவரது வாழ்வாதாரம், ஆயுள் மற்றும் செயல்கள் டீட்ஸ் எழுதப்பட்டு விடுகின்றன. சஹீஹ் புகாரி. அதாவது, நீங்கள் உலகில் செய்யும் ஒவ்வொரு காரியமும் ஒரு லாக் ஃபைல் போல உடனுக்குடன் பதிவாகிறது. உங்கள் போன் உடைந்தாலும் சிம் கார்டில் உள்ள டேட்டா அழிவதில்லை. அதுபோல உடல் மண்ணோடு மக்கினாலும் உங்கள் நப்சு சுமந்து செல்லும் அந்த தரவுகள் அழியாது. இறுதியாக இந்த தரவுகள் அனைத்தும் எங்கே சேமிக்கப்படும்? அதுதான் மறுமை எனும் கிளேவுட் சர்வர். நாளை விசாரணை நாளில் உங்கள் லாக் ஃபைல்கள் அனைத்தும் திறக்கப்படும் போது உங்கள் சிம் கார்டு நற்கூலிகளை சுமந்து நிற்கப் போகிறதா அல்லது பாவங்களையா? உடல் ஒரு கருவி மட்டுமே. நப்ஸ் தான் உங்களின் நிரந்தர அடையாளம். உங்கள் டேட்டாக்களை, செயல்களை இப்போதே சரி செய்து கொள்ளுங்கள். சிந்திப்போம்.